திருச்சிற்றம்பலம். அடியார்களுடைய வணங்கிறேன். கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய சோணசைல மாலை மூலமும் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 15வது பாடல். கருத்திடை நினது கருணைமா மேனி கண்டெடுத்து 5 நாயம்ப சிரத்தினில் அமைத்த கரத்தொடு நினையான் தினம் வளம் புரியுமாறு அருளாய் வரத்திரு முடியின் மதித்திரு முடியின் வனைந்துகந்து தரத்தினில் இருள் கந்தரத்தினில் இருத்தி விளங்குறும் சோணசைரனே கைலை நாயகனே. என்ன சொல்றானா, மேன்மிட்டங்கி இந்த திருமுடியில இருந்த சந்திரனை அவர் மலை வடிவமா இருக்கும்போது என்ன ஆகுது, திருமுடியில சந்திரன் இருக்குது, இப்பவும் இருக்கு. அந்த அழகிய உச்சியில அதை சூடி இருக்கிறார். சந்திரனை சூடியும் அந்த முன் கண்டத்துல எப்படி இருக்கு, கண்டத்துல அந்த விஷ கருமை இருக்கிறது. அது எப்படி இருக்கு, இருளை இப்போது புகைகள் இடமாக இருத்தியிருந்தாலும் பிரகாசிக்கின்ற சோணசைலரே. அந்த கண்டம் இருண்டிருக்கிறது பார்த்தா எப்படி இருக்கு, புகைகள் தான் இருக்கிற மாதிரி இடமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருந்தும் இருத்தியும் நீ பிரகாசிக்கின்ற சோணசைலரே கைலை நாயகரே. மனத்துக்கண்ல தேவருடைய பெருமானுடைய அந்த கருணைமயமான சிறந்த திருமணியை தியானித்து கொண்டு நான் பஞ்சாக்கரங்களின் உச்சரிக்க சிரத்தின் கண் குவித்த கைகளோடு என்ன செய்றாரு, நாள்தோறும் தேவரீரை நான் பிரதட்சணம் செய்து வாழும்படி எனக்கு அருள் புரிவீராகன்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனம் மொழி மெய். மனம் என்ன தியானிக்கிறாரு, மொழி என்ன சொல்றாரு, பஞ்சாக்கரத்தை சொல்றாரு நான் உச்சரிக்க. மெய் என்ன செய்யுது, சிரத்தின் கண் குவித்த கைகளோடு இருக்காரு. அப்ப நான் மனம் மொழி மொழிகளாலே எப்பவும் பெருமானுடைய கருணைமயமான சிறந்த திருமணியை தியானித்து கொண்டும் பஞ்சாக்கரம் சொல்லி கொண்டும் சிரத்தின் மேல குவித்த கையோடும் நான் தேவரீரை அடியே நாள்தோறும் பிரதட்சணம் செஞ்சு நான் வாழணும், அந்த அருளை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதைத்தான் கருத்திரை கண்டெழுந்து வியம்ப சிரத்தமைத்த கரத்தோடு வளம் புரியுமாறு அருளாய் அப்படின்னு கேட்குறாரு பெருமான் இந்த பாட்டில். அதாவது ஒப்புமை கூற போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது பொழுது நல்லா ஆராய்ஞ்சு சொல்லணும். மலை போல உயர்ந்தார்னு சொல்கிறாங்க. உயர்ச்சி அப்படிங்கிற பண்பு நோக்கி அந்த மாதிரி சொன்னால் மலைக்கும் அவருக்கும் ஒப்புமை சொல்ல முடியாது. கடல் போல கருணை உடையவன்னு சொன்னால் அது பரப்போட தன்மையை குறித்து கொடுக்குறாங்க. அதுக்கு உருவ ஒற்றுமை இருக்கா, வராது. அப்போ சிவபிரகாசத்தை என்ன செய்கிறாரு, சோணசைலத்தை சிவம் அப்படிங்கிறது ஒப்புமை பற்றியா இல்லை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சிவம் போல் சோணசைலம்னு சொல்லல, அவரு சிவமே சோணசைலம் அப்படின்னு சொல்றாரு. சிவநீரில் நிற்கிறவங்க எல்லாரும் சோணசைலத்தை சிவமயமாக தான் பார்ப்பாங்க. இந்த மலை சிவம் தான் அப்படின்னா சிவன் உருவத்தொட்டு பிறையா 2 அடையாளம் வேணுமே, அது எங்க அப்படின்னு கேட்பாங்கல்லவா. மற்ற அடையாளங்களை காட்டிலும் இந்த 2 அடையாளங்களும் அவரோட அளவற்ற கருணையை குறிப்பன. அது என்ன, ரெண்டும் அவர் தான் முழு முதல் பொருள்னு அடையாளம் காட்டுது. அது எவருக்கும் அந்த கூடாத நிலையும் அது உணர்த்துது. அது என்ன, முதல் அடையாளம் உச்சியில சூடிய பிறை. தக்கனோட சாபத்தால தேஞ்சு அடைக்கலம் தேடி போய் ஓஞ்சு செய்வதறியாது திகைத்து மாய்ந்து அவர் துயருற்ற காலத்துல அதை ஆய்ந்து நிறைவாக ஈசன் திருவடியில் தஞ்சம் புகுந்தான் அல்லவா சந்திரன். யாரிடமோ போனாயே முதலில் இன்னும் ஏன் வரவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு பெருமான். தக்கன்ட்ட எனக்கு மனைவியா வரப்போறவங்க வளர்ந்து வர்றாங்க, அந்த விரோதம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரா பெருமானத. அப்ப தளர்ந்தவனுக்கே அடைக்கலம் தந்து உச்சியில சூடிக்கொண்ட அவன் கருணை யாருக்கும் வராது. இந்த பிறைய அந்த மலையும் உச்சியில வளைந்து கொண்டிருக்கான். அப்ப மலை உச்சியில பிறை இருக்கு. மலையை சிவமாகவே வணங்குவதற்கு முக்கிய இது 2 காரணத்துல. ஒண்ணு, அவருடைய நீங்காத அடையாளமான பிறையை சூடியிருக்கிறார். அதாவது வரத்திருமுடியின் மதித்திருமுடியின் வணைந்து அப்படின்னு சொல்றாரு. 2வது அடையாளம் என்ன, பெருமானுடைய கண்டத்துல இருக்கிற இருள், அந்த கருமை நிற கண்டம், அந்த கழுத்துல இருக்கிற கருப்பு. அப்ப பார்க்கல் காலைந்த காலத்துல தோன்றிய அந்த ஆழகால விடத்திற்கு 5 ஓடிய தேவர்கள் என்ன செஞ்சாங்க, திருமாவோட தலைமையில பிரம்மாவோட முன்னிலையில கைலாயத்துல சிவன்கிட்ட சரண் புகுறாங்க. தொடர்ந்து அந்த பின்னாலே துரத்தி கொண்டு வருகிற விடத்திலிருந்து காத்தருள வேண்டிய கேட்கும்போது அந்த விடத்தை என்ன செய்றார், எடுத்து விழுங்கி கண்டத்தில் அடக்கி கொள்கிறார். அந்த கரை கொண்ட கருணை வள்ளல் சிவம் தானே. அந்த கருமை நிறம் சிவத்திற்கு கருணை நிறம் அல்லவா. இந்த மலையாகிய சிவமும் நம் குகைகளத்தில் அந்த கருமையை கொண்டிருக்கிறதாம். அங்க இருக்கிற குகையெல்லாம் கருமையா இருக்கிறதுனால அதுதான் அவருடைய கண்டமாக இருக்கிறது. அதுதான் கந்தரத்தின் இருள் கந்தரத்தினில் இருத்தி விளங்குறும் சோணசைரனேன்னு சொல்லி மகிழ்கிறார் சுவாமிகள்.
இந்த கந்தரம்ங்கிற சொல்லு கழுத்து குகை 2 பொருளுக்குமே வரும். அதனால இந்த மலையே சிவம், சிவமே அம்மலை அப்படின்னு சொல்லி அடையாளங்களை கூறி நிறுவுகிறார் சுவாமிகள். இதனால இந்த மலையை சிவமாவே வழிபாடு செய்தனுடைய இன்றியமையாமை விளக்குறார். இந்த கருத்தெல்லாம் உள்ளத்துல பதித்து நம்ம உணர்ந்து இந்த மலையை சிவனோட கருணை மாமேனியாக பார்க்கணும். அதுக்காக தான் இதனை கருத்திடை நினது கருணை மாமேனி கண்டு அப்படின்னு குறிப்பிட்டாரு. வழிபாட்டில் முதன்மலைக்கு பின்னால இன்றியமையாத அடுத்தபடி கலைக்கிறார். அது என்னன்னா, நாவால 5 எழுத்தை இயம்புன்னு சொல்றார். நாவினால் இயம்ப அப்படின்னு சொன்னா தூள பஞ்சாக்கரமாகிய நமசிவாய அப்படின்னு மந்திரத்தை தான் ஓத சொல்றாரு. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமசிவாயவே அப்படின்னு சொல்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அது மாதிரி அடுத்து என்ன சொல்றாரு, சிரத்தின் மேல் கைகளை கூப்பித் தொழணும்னு சொல்றார். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்த பெற்ற மூர்ந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பிள்ளையார் பாடியிருக்கார். கைகால் கூப்பி தொழில்னு அப்பர் சொல்லியிருக்கார். கரங்குவிவார் உள்மகிலும் கோன்கழல்கள் வெல்கன் மணிவாசர் சொல்றார். மலையாக நின்று அருள் புரிகின்ற தேவரீரை அடியேன் வளம் புரியுமாறு அருள் புரியணும், ஒவ்வொரு நாளும் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அவர் தம் விண்ணப்பத்தை என்ன விருப்பத்தை விண்ணப்பமாய் வைக்கிறார். மனசுல நின் கருணை மாமேனி கண்டு நாவால் பஞ்சாக்கரம் கூறியவாறே சிரத்தின் மேல் கைகளை கூப்பி மனம் மொழி மெய் எனும் முக்கரணங்களாலும் சோனமலையாக நிற்கும் தேவரீரை அடியேன் ஒவ்வொரு நாளும் வளம், அதாவது கிரிவலம் வர அருள் புரிவீர் என்றார். இப்போ கைலை மலையை வழிபட அருதிர் சென்று அடைந்து மேற்கொள்ளும் சிரமங்களை எல்லாம் தவிர்ந்து இங்கே எமக்கு எளியாய் சோனசேல மலையாக எழுந்தருளி யாம் வழிபாடு ஏற்றி பேறு பெற கருணை புரிந்தாய் என்று இந்த பாடலில் சுவாமிகள் கூறுகிறார். அடுத்த பாடல் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.